இந்த மாதிரி பார்த்த உடனே வாயில் எச்சில் ஊறுற மாதிரி ஒரு டேஸ்டான சூப்பரான ஹெல்த்தியான சிக்கன் பெப்பர் கறி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப்பரான சிக்கன் கறி மசாலா செய்கிறதுக்குங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நான் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸு, அதுக்கப்புறம் கல்பாசி கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். பொரிஞ்ச உடனே ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேங்க. அதை கொட்டிக்கிறேங்க. குக்கானவுன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாங்க, சீக்கிரம் வதங்கிடும். நம்ம அரைச்சி வச்சுக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து தயவு பண்ணி கடையில் வாங்காதீங்க. ஒருவேளை அரைக்க அப்படி இல்லைன்னா தட்டி கூட போட்டுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக. கடையில் வாங்குறது ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் தாங்க. அளவுக்கு வதங்கின பின்னாடியும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இது மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிக்கிறேங்க, இஞ்சி பூண்டு அரைச்சது. ஆக்சுவலாங்க இந்த தண்ணி நான் ஏன் ஊற்றுறேன்னா, நான் எண்ணெய் வந்து அளவாக போட்டு தான் சமைப்பேங்க. எண்ணெய் நிறைய ஊற்றினா இப்படி தண்ணி ஊற்றி குக் பண்ண தேவையில்லைங்க. நான் எண்ணெய் கரெக்டாக போடுவேன். அதனால் வந்து வெங்காயம் வந்து நல்லா ஸ்மாஷாக குக் ஆகணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் குக் பண்ணணுங்க. தண்ணி ஊற்றி 2 மினிட்ஸ் குக் பண்ண பின்னாடியும் இந்த மாதிரி இருக்குங்க. இந்த சமயத்தில் நாம் வெட்டி வச்சுக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டுக்கலாங்க. இன்றைக்கி நான் போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, கறி மசாலா இது எல்லாமே வந்து 1/2 kg சிக்கனுக்கு உள்ளதுங்க. ஆல்மோஸ்ட் வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூளுங்க, கறி மசாலாங்க, சோம்பு தூளுங்க போட்டுக்கலாம். போட்ட மசாலா பொடியோட பச்சை வாடை போன பின்னாடிங்க நாம் எலுமிச்சம்பழம், மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கழுவி வச்சுக்கிற சிக்கனை போட்டுக்கலாங்க. எப்பயுமே வந்து போன்லெஸ்ஸில் அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க. நீங்கள் வந்து போனோட இருக்கிற சாதாரண சிக்கன் வந்து வாங்கி சமைங்க, அப்போ தாங்க அது டேஸ்ட் இருக்கும். சிக்கனை போட்டு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அதுவே தண்ணி விட்டுருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் ஒரு வாட்டி கொதிக்க விட்டுறலாங்க. இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து பொடிச்சு வச்சுக்கிற புதினா தூளுங்க, புதினா பொடி போட்டுக்கலாங்க. இது அவ்வளோ உரமாக கொடுக்குங்க. சமயத்தில் நாம் கிரவுண்ட் பண்ணி வச்சுக்கிற கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாங்க. எப்பயுமே சிக்கனுக்கு லாஸில் தான் பெப்பர் போடணுங்க. அது போக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. சிக்கனுக்கு வந்து பெப்பர் கட்டாயம் போடணுங்க. மட்டனுக்கு பெப்பர் கட்டாயம் போடக்கூடாதுங்க, டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். ஸோ நம்முடைய கமன்னு மணக்கிற சிக்கன் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் நட்புகளே, சூப்பரான சிக்கன் பெப்பர் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, ஒயிட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப குயிக் அண்ட் ஈஸி. நிறைய வெங்காயம் போடுறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ப்ரோட்டீன் அதிகமானது சிக்கன். ஹை ப்ரோட்டீன் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வரதே சிக்கன் தாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சமைச்சு ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதை தான் செய்ய தோணும். உங்கள் வீட்டில் எல்லாரும் இதை தான் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், லவ் யூ ஆல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.